டேய் இங்க பாரா, அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். டேய் சொல்லாதன்னு சொல்றேன்ல. சரி சரி சொல்லல போதுமா? டேய் அம்மா வரங்கடா, அமைதியா இரு, சொல்லிடாதடா. சரி போலாமா? அம்மா, கலைய டீச்சர் அடிச்சிட்டாங்க. என்னது? டீச்சர் அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, அவன் பொய் சொல்றான். அம்மா நிஜமாமா? தோ எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏய் என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, எங்களெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் போனாங்களா, நான் பக்கத்தில் இருக்க பசங்க கூட பேசிட்டு இருந்தேம்மா. அதனால தான் மிஸ் கோவத்தில் அடிச்சிட்டாங்க. என் மேலதாம்மா தப்பு, அதான் மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க. எந்த காலத்துல இருக்காங்க அவங்கலாம்? யார் அவங்களுக்கு ஏன் புள்ளைய அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அம்மா வேணாம்மா, சண்டைலாம் வேணாம். சண்டை போடுறதா? அந்த டீச்சரை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஆமாடி, ஏன் புள்ளைய அடிச்சிருக்காங்க, எனக்கு வலிக்காதா? சரி இப்ப என்ன பண்ணணும்ங்கற? கலை, அந்த டீச்சர் எங்க? தோ அவங்கதாம்மா. என்ன என்ன பிரச்சனை? நான் கலையோட அம்மா. சொல்லுங்க. அவளை நீங்க அடிச்சீங்களா? என்ன சண்டைக்கு வந்திருக்கீங்களா? சண்டைக்கு வந்திருந்தா இந்நேரம் கன்னத்துல ஒண்ணு விட்டுருப்பேன். ஏய் என்னடி? ஏய் இரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க பொண்ணோட டீச்சர்னா அந்த மரியாதை கூட இல்லாம பேசுறீங்க. சின்ன பசங்களை போய் அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க மரியாதை? அவ தப்பு பண்ணா அதான் நான் அடிச்சேன். ஓ, அப்ப நீங்க அவளை அடிச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் உங்களை அடிக்கட்டுமா? இந்த வேலையை வெளிய ஒருத்தன் பண்ணா அவனுக்கு பேர் ரவுடி, அதே நீங்க பண்ணா அதுக்கு பேர் டீச்சிங்கா? இன்னொரு தடவை உங்க கை பட்டுச்சுன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் நியாயம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சரிங்க, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இது தப்பு இல்லையா? நான் அப்படிதான் பேசுவேன். உங்க புள்ள மேல ஒருத்தர் கை வச்சா அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு. சாரிங்க. சும்மா நான் மிரட்டினதுக்காக சாரி சொல்லாதீங்க. இனிமே எந்த குழந்தையும் அடிக்காதீங்க. அதுக்கு பேரண்ட்ஸுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போங்க போங்க, போய் வண்டியில ஏறுங்க. ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா எடுத்துக்கூடாது. என்ன சொல்ல போற? நீ பண்ணது தப்பு, டீச்சர் கிட்ட அப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்க கூடாது, அப்படித்தானே சொல்ல போற? சேச்சா, நீ அந்த டீச்சர் கிட்ட சொன்ன அதே விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புரியல. உன் பொண்ணு கிளாஸ்ல ஒரு தப்பு பண்ணிட்டான், மிஸ் அவள அடிச்சிட்டாங்க. அதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருதே? இதே தப்பதானே நீ அன்னைக்கு பண்ண. அப்போ சிவத்துக்கு கோவம் வரதானே செய்யும். சின்ன பிள்ளைய அடிக்கிறது தப்புன்னு மிஸ்ஸுக்கு நீ அட்வைஸ் பண்ண. நீ மட்டும் அன்னைக்கு என்ன பண்ண? அந்த சின்ன பிள்ளைய அடிக்கதானே செஞ்ச. அது காரணம் சொல்லாத சரியா? யோசி. உன்னோட மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன பண்ணன்னு. அவன் மேல கோவம் இருந்தா நீ அவன் கூட சண்டை போட்டிருக்கணும். உன் கோவத்தை ஓவியம் மேல காட்டுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உன் பொண்ணு தொட்டா உனக்கு என்ன கோவம் வந்துச்சோ அதே கோவம் தான் அன்னைக்கு அவன் பொண்ணு தொட்டப்போ சிவத்துக்கும் வந்துச்சு. அதுல என்ன தப்பு இருக்கு? சிவன் கண்ணு முன்னாடியே அவன் உயிருக்கு உயிரா நினைக்கிற அவன் குழந்தைய அடிச்ச உடனே அவன் உன்னை பார்த்து கை ஓங்கினான். அப்போ அவன் பண்ணது நியாயமா? அவன் செஞ்சது நியாயமா அநியாயமான நான் பேச வரல. நீ செஞ்சது நியாயமா? அதுக்கு பதில் சொல்லு. உண்மையை சொல்லணும்னா இது முன்னாடி வரைக்கும் தோணவே இல்ல. நீ அந்த மிஸ் கிட்ட பேச பேசதான் நானே தான் அதை ரியலைஸ் பண்ண. உன் குழந்தைய அடிச்சா உனக்கு கோவம் வரும்போது அவன் குழந்தைய அடிச்சா அவனுக்கு கோவம் வரக்கூடாதா? சில கோவம் ஒரு ஃப்ளோல வரும். அன்னைக்கு சிவத்துக்கு வந்ததும் அப்படி ஒரு கோவம் தான். அதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உனக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுமே, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுமே. இனியா பாப்பா, எப்படி இருக்க?
என்ன சிவம், இனியாவோட கோவம் இன்னும் குறையல போல இருக்க. அப்படியா? இருக்காதே. என் இனியா செல்லத்துக்கிட்ட காலையிலேயே சாரி கேட்டுடனே. அதானே, இனியாவோட கோவம் 5 நிமிஷம் தானே தாங்கும். அதுக்கப்புறம் நம்மள பார்த்தா சிரிச்சிடுமே. ஜஸ்டிஸ், அவ செம கடுப்புல இருக்கா. தேவையில்லாம வாயை கொடுத்து அவகிட்ட மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படி என்ன போலீஸ்கார் எங்க மேல கோவம்? யோ, நான் அப்படி லேட்டா வந்தா அவளுக்கு கோவம் வராம வேற என்ன செய்யும்? என்ன இனியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? யோ, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. காலையில இருந்து கூடவே இருக்கீங்க. என் பொண்ணு கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். வா இனியா, உள்ள போலாம். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச லைன் அண்ட் வுல் ஸ்டோரியை டாடி உனக்கு சொல்றேன். பாட்டி, இன்னைக்கு நீங்க என்னோட படுத்துக்கோங்க. என்னடி சொல்ற? நானே வரேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீயே வான்னு கூப்பிடுற. அதுவும் உங்க அப்பா உனக்கு பிடிச்ச ஸ்டோரி எல்லாம் சொல்றேன்னு சொல்றான். எனக்கு எந்த கதையும் வேண்டாம். இன்னைக்கு நீங்க என் கூட படுக்க வரீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதையை என்கிட்ட சொல்றீங்க. தங்கம், அப்பா கூடவே போய் படுத்துக்குமா. ஏன் பாட்டி வந்து என் கூட படுத்துக்க கூடாதா? பாட்டி, உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க. நான் என் ரூம்லயே தனியா படுத்துக்கிறேன். ஆனா வேற யாரும் என் ரூமுக்கு வரக்கூடாது. ஏனியா, எதுக்காக டாடி கிட்ட இப்படி கோவப்படுற? பாட்டி, நான் தான் காலையிலே சொன்னல எனக்கு பிடிக்கலன்னு. மா, என்னம்மா நீ ஏதோ விளையாட்டுக்கு தான் கோச்சிக்கிட்டேன்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்க. உங்க அப்பா பாவம் இல்ல, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இவ்வளவு கோவப்படுற? ஜஸ்டிஸ், நீங்க என்னைக்காவது உங்க ஒய்ஃபை அடிச்சிருக்கீங்களா? ஐயோ, என் பொண்டாட்டியா? நான் அடிச்சதே இல்லம்மா, அவ தான் என்ன அடிப்பா. லேடிஸ் அடிக்கிற ஜென்ஸ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அடிக்கலையே, கையதானே உங்கன. கைய ஓங்கிட்டு நீங்க கோவமா நின்னது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. என்னால அது மறக்கவே முடியல. எனக்கு அப்படி ஒரு அப்பா தேவையே இல்ல. ஏன்? நீ பண்ணது தப்புப்பா. என்னம்மா நீ? அவங்க ஓவியாவை அடிக்கலாம், சிவம் கை ஓங்குறது தப்பா? அவ தப்பு பண்ணா, அதனால அவங்க அடிச்சாங்க. ஆமாமா, அவங்க அடிச்சதுனால தானே உங்க அப்பா கோவம் வந்து. அவங்க அடிச்சது தப்புனா நீங்களும் அதே தானே பண்றீங்க. அப்ப அதுவும் தப்பு தானே. நீங்க மட்டும் அதை பண்ணலாமா? சரிம்மா, சிவம் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். அதுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுமா. அதுக்கு தண்டனை இதுதான். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன், ஜஸ்டிஸ், ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் எப்படி மனசு உடைஞ்சு போறான் பாத்தியா? அவன் உன் அப்பண்டி, தெரியும்ல? எனக்கு தெரியும். என் அப்பா எப்பவும் தப்பு பண்ணக்கூடாது. அதுக்குதான் அவருக்கு இந்த தண்டனை. ஏய், இது வரைக்கும் உன் அப்பன் எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கான், அடிச்சிருக்கான். அப்பெல்லாம் பேசாம விட்டுட்டு இப்ப போய் தப்பு கிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? அப்பா அவர் பண்ணது கரெக்ட், ஆனா இப்ப பண்ணது தப்பு. உங்க புள்ள எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா என் அப்பா அப்படி இருக்க கூடாது.
அன்பு, இதுதான் வீடு. டிரைவர் வேற வெளியே நிக்கிறான். வீட்டுக்குள்ள போய் தான் அவகிட்ட பேசணுமா? நீ வேணும்னா ஓவியாவை ஸ்கூல்ல எங்கனா பார்த்து பேசலாம்ல. அவ படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் காம்பவுண்ட் கிட்ட கூட நம்மளால போக முடியாது. கார்ல கூட்டிட்டு வராங்க, கார்லயே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாம ஸ்கூல்ல போய் மன்னிப்பு கேக்குறது எப்படி நியாயமா இருக்கும்? சரி, ஒரு 5 நிமிஷம் போற. காலையில அவங்க வீட்ல எல்லாரும் வெளியே போட்டோம். அதுக்கப்புறம் வீட்ல ஓவியாவும் பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப போலாம். நீ மன்னிப்பு கேட்கணும்னு முடிவெடுத்த உடனே நான் உங்க வீட்ல இருக்க உங்களோட ஷெட்யூல அலசி ஆராய்ஞ்சிட்டேன். சனிக்கிழமானா அரசியும் ஓவியா தாத்தாவும் காலையிலே கிளம்பி சேம்பருக்கு போயிடுவாங்களாம். அரசியோட தம்பி காலையில வீட்ல எல்லாம் இருக்க மாட்டானா. ஓவியாவும் உங்க பாட்டி மட்டும்தான் வீட்ல இருப்பாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அவங்க போன உடனே நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். ஏதோ திருட்டுத்தனமா போற மாதிரி இருக்கே. இந்த விஷயத்துல திருட்டுத்தனம் பண்ணா மட்டும்தான் காரியம் நடக்கும். ஏய், அரசி வந்துட்டா. அவ பார்த்த வம்பாயிடுவா. அப்பா, 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப லைன் கிளியர். கடவுள் மேல பாரத்தை போட்டு இவங்க எல்லாம் திரும்பி வரதுக்குள்ள மன்னிப்பு கேட்டுறலாம். வா போ. ஏய், அரசியோட அம்மா மட்டும் நல்லவங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். இந்த வீட்ல இருக்க ஒரே ஒரு நல்ல ஜீவன் அந்த அம்மா மட்டும்தான். ஒருவேளை ஓவியா என்ன பார்த்ததும் போனை போட்டு அவங்க அம்மா வர சொல்லிட்டா என்ன செய்யறது? அடி பாவி, நான் உனக்கு ஃபேவரா பேசினா நீ இப்படி பேசுற. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ வா, நம்ம போலாம். இல்ல, அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். திட்டு வாங்குறதுக்கெல்லாம் நீ பயப்படலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவ ஓவியாவை பார்க்க விடலன்னா அதுக்காக தான் இந்த பிளான். வா வா. யாரு? நாங்க யாருங்க பாக்கணும்? அரசி வீட்ல இல்ல, அவங்க அப்பாவும் வீட்ல இல்ல. இல்லம்மா, நாங்க அவங்கள பார்க்க வரல. அப்போ யார பாக்கணும்? நாங்க ஓவியாவை பார்க்க வந்தோம். ஓவியாவை பார்க்கவா? நீங்க யாரு? என்ன யோசிக்கிறீங்க? அவ கூட படிக்கிற பசங்களோட பேரண்டா? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் பேரு அன்பு. நான் சிவத்தோட ஃப்ரெண்ட். ஓ, நீங்க தானா அது? உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்க. இல்லம்மா, எல்லாரும் சொன்னாங்க நீங்க ரொம்ப தன்மையான ஆளுன்னு. என்னது? இந்த வீட்லயே நீங்க தான் கொஞ்சம் நியாயமான ஆளுன்னு சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். இவதான் கேட்கவே இல்ல. இப்போ எதுக்கு நீங்க ஓவியாவை பார்க்கணும்? இத பாருங்க, நான் ஓவியாவை அடிச்சது தப்புதான். எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் அவளை பார்த்து ஒரு சாரி கேட்கலான்னு வந்தேன். நீங்க ஓவியாவோட அப்பா கிட்டே பேசிருக்கலாமே. தீபாவளி அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் சிவமும் அன்பும் பேசிக்கிறதே இல்ல. மத்த எந்த விஷயமும் எனக்கு கவலை இல்ல. ஓவியா பண்ணது தப்பா இருந்தா கூட நான் கோவப்பட்டு அவளை அடிச்சிருக்க கூடாது. இப்ப நினைச்சாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்பவுமே இப்படி நடந்துகிட்டது இல்ல. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கே என்ன பிடிக்கல. என் குழந்தைங்கள வேற யாராவது அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும். அதான் ஓவியா கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன்.
உன் பேச்சுல இருக்கிற நியாயம் புரியுதுமா. உன்னை பாக்குற வரைக்கும் நானும் உன் மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, ஓவியா உள்ளதா இருக்கா? சீக்கிரமா பேசிட்டு நீங்க கிளம்பிடுங்க. என்ன? வாங்க. வாங்க வாங்க. ஓவியா உள்ளதா இருக்கா? நீங்க உட்காருங்க, நான் போய் அவளை கூட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. சரி. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதுல்ல? என்ன சொல்ல வர? இல்ல, நம்ம லைஃப் எப்படி ஆயி போச்சு பாத்தியா? ஒரு கல்யாண வீட்டுக்கு காஸ்டியூம் பாக்கிறதுக்கு மட்டும் தானே போனோம். ஆனா அங்க ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம உன்னை தூக்கிட்டு ஒன்னா. அப்புறம் பார்க்கும் போதெல்லாம் நீங்க முட்டிக்கிட்டீங்க, இப்ப கட்டிக்கிட்டீங்க, திரும்பவும் முட்டிக்கிட்டீங்க. அது மேட்டரே இல்ல. இப்போ அவனோட எக்ஸ் வீட்ல அவனோட பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறதுக்காக இப்ப வந்திருக்கோம். நம்ம லைஃப் எங்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. ஏய், கொஞ்ச நேரம் புலம்பாம அமைதியா இருக்கியா? சாரி சாரி. வாமா. ஹாய் ஓவியா, இங்க வா. போ. என்ன ஓவியா அப்படி பாக்குற? நாங்க சண்டை போடுறதுக்காக வரல, சாரி சொல்றதுக்காக வந்திருக்கோம். ஓவியா, ஐம் சாரி ஓவியா. நான் அன்னைக்கு அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. நான் பண்ணது தப்புதான். ஐம் ரியலி ரியலி வெரி சாரி. நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில என்னால எதுவும் யோசிக்க முடியல. அதான் நான் சாரி சொல்லதான் வந்தேன். ஓவியா, நான் உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன். அது ஒரு டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இத நீ வாங்கிக்கிட்டா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. வெரி குட், குட் கேர்ள். பெரியவங்க சண்டையில சின்ன பசங்களை இன்வால்வ் பண்ணிருக்க கூடாது. நான் பண்ணதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். ஐயோ, அவர்தான் வராருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஓவியா, எங்க வா. தாத்தா வந்து எதுவும் சொல்லிடாது. இப்ப என்னடி பண்றது? பேசிக்கோ. சிவகாமி, யார் இவங்க? அது வந்து இவங்க இவங்கதான். யாரு? ஓவியாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா. ஓவியா 2 நாளா ஸ்கூலுக்கு போகல, நோட்ஸ் கேட்டாலாம், அது கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நான் பார்த்தது இல்லையே. செல்லகுட்டி, நீங்களா வர சொன்னீங்க? தாத்தா, ஒய் டென்ஷன்டா? நோட்ஸ் கேட்டனா கேட்டேன்னு சொல்லு, அது ஒன்றும் தப்பில்லடா. என்ன தாத்தாட்ட சொல்லிதுன்னா டிரைவரை விட்டு நாமளே வாங்கி வர சொல்லியிருக்கலாம். தேவையில்லாம இவங்கள வர வச்சுக்கிட்டு. சிவகாமி, யாராவது தெரியவங்க வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? அப்போ உங்க 2 பேரோட பசங்களும் ஓவியா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, ரைட்? ஆமா. உன் பேர் என்ன? செல்வி. உங்க 2 பேர் பசங்களும் ஓவியா கூட தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க,
ஆமாங்க. என்னங்க இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஃபைல வச்சுட்டு போயிட்டேன், எடுக்கிறதுக்காக வந்தேன். செல்லக்குட்டி, ரூம்ல தாத்தாவோட எல்லோ ஃபைல் ஏதாவது பாத்தீங்களா? பார்த்தேன் தாத்தா, வாங்க எடுத்து தரேன். கம் ஆன். நாங்க கிளம்புறோமா? பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம். அதுவே பிரச்சனை ஆயிடக்கூடாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. வாடி. அம்மா ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். சரிம்மா. ஏய் வா. ஐயோ, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே.